ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் மங்கி ப்ரோ. எல்லாம் இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஜென்ரேஷன் சக்ஸஸ்க்கு என்ன தேவை நான் சொல்லுறதை விட உங்களுக்கு ஒரு படமாகவே காட்டிடுறேன். என் ஃப்ரெண்டு சஞ்சய் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட வாழ்க்கையை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. சஞ்சய், இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இல்லை, சயின்ஸ் எக்ஸாம். என்னது சயின்ஸ் எக்ஸாமா? என்னப்பா? சஞ்சய், இது கீழே கீழே வச்சுட்டு எக்ஸாமுக்கு டைம் ஆகுது. அவட இருப்பா, சாப்பிட்டு போனால் எக்ஸாம் நல்லா தெம்பா எழுதுறான், தெரியல உங்களுக்கு? அவ்வளோ அந்த எக்ஸாம் இல்லை, பொங்கலும் புளியாந்தரையும் சாப்பிட்டு போனா யோசனை வருமோ தூக்கம் வருமோ உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இவனை இதில் கூட மன்னிச்சு விட்டுடலாம் கைஸ். கிளாஸ் நடத்துகிறப்போ ஒரு கேள்வி கேட்டார் டீச்சரு. அதுக்கு சொன்னாம்பர் ஒரு பதில். நானே அப்படி கதி கலங்கி போயிட்டேன். நீயே பார்த்துட்டு வாங்க. ஓ இஸ் அவர் ஃபாதர் ஆஃப் டேஷன் மங்கி ஆன்சர். தோடா, என் ஃபாதர் நேம் எனக்கு தெரியாது, நீ என்ன வந்து கேட்குற போ. பாத்தீங்களா, இதெல்லாம் என்ன உட்படுமா? பாஸ் ஆகுமா தான் நினைக்கிறீங்க, ஆனால் பாஸ் ஆச்சு. என்ன பண்ணுறது? காரணம் கொரோனா. எப்படியோ தட்டு மாதிரி பாஸ் ஆகி இதுக்கு காலேஜில் சீட்டும் கிடச்சிருச்சு. இவங்க அப்பா 1 லட்ச ரூபா டொனேஷன் கட்டி 50,000 ரூபா செமுக்கு ஃபீஸும் கட்டி காலேஜ் போடான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் போகிறதுக்கு இது பண்ண கூத்துருக்குது. நான் சொல்ல விரும்பல, நீங்களே பார்த்துட்டு வாங்க. உடையில தான் நான் காலேஜ் போயிருக்கணும். என்னாச்சுன்னா நேற்று நைட்டே ரீல்ஸ் பார்த்துன்னு இருந்தேன். சரி, ரீல்ஸ் பார்த்த கையோடு அலாரம் வைக்கலான்னு அலாரம் வச்சா காலையில் 6 மணிக்கு அடிக்க வேண்டிய அலாரம் சாயங்காலம் 6 மணிக்கு தான் அடிச்சுது. ஏன்னா தப்பு இல்லை தாய்ஸ், ஃபோன் தான் பிரச்சனை, ஃபோனை தான் மாற்றணும். பார்த்தீங்களா தாய்ஸ், இதுக்கு நான் தான் சொல்ல விரும்பல. ஏன்னா இவன் காலேஜ் போனானா இல்லையா நீ மூசா பார்த்துடுவாங்க. அதுக்கப்புறமா நான் மீதி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் போகிறோம். ஆந்திரா புத்தூரில் இருக்கு நம்ம காலேஜ். இவ யார் தானே பார்த்துறீங்க? இவர் தான் நம்ம ஃப்ரெண்ட் தாமு. நம்ம காலேஜ் தான், அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட்டு தான். இப்போ தான் மீட் பண்ணேன். சரி, கண்ணு இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, தூங்குறேன், காலேஜ் வந்தால் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் ஃபோனை நோயின்னு வராரு, நான் டவுட்டாக தான் இருக்கு. கொஞ்சம் நம்பி கண்ணை மூட்டுறேன், பார்த்துக்கலாம். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு புத்தூரில் எழுப்ப சொன்னால் பூனையில் வந்து அப்போ எழுப்பியிருக்காரு. அது மொத்தம் நம்ம இன்னைக்கு காலேஜ் போகலை. அவ்வளோதான் ரைஸ். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. இதுக்கு மேலே நான் எதனா சொன்னோன்னா பேட் வேர்ட்ஸில் தான் சொல்லணும். பேசிக்லி ஐ எம் ஃப்ரம் டீசன்ட் ஃபேமிலி, ஸோ நான் பேட் வேர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபோக்கஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை கைஸ். ஃபோக்கஸ் வேணும். உங்கள் லைஃப்பில் பாதி நேரத்தை நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ், ஸ்டேட்டஸ் போடுறது, அப்புறம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னு அதிலே கழிச்சிடுறீங்க. எப்போ பார்த்தாலும் மொபைல் நோடி இருந்தால் ஃபோக்கஸ் எங்கேருந்து வரும்? ஃபோக்கஸ் தான் மெயின். உங்கள் ஃபோக்கஸ் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு மொபைலில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் உங்கள் லைஃப்லேயும் ஃபோக்கஸ் பண்ணினா நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். மார்க்ஸ் மட்டும் போதுமா? டிகிரி மட்டும் போதுமா? மொபைல் இருந்தால் சக்ஸஸ் வருமானு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். தி சொல்யூஷன் இஸ் நெக்ஸ்ட் ஜென் 360 டிகிரி ஃபோக்கஸ் ட்ரைனிங், ஃபிட்னஸ் அண்ட் எனர்ஜி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எமோஷனல் ஸ்ட்ரென்த், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிசிப்ளின் and life skills. Success now marks illa. Success means mindset plus skills plus fitness plus value. Next Gen 360 degree workshop. Degree holders serla complete humans ready பண்றோம். எக்ஸாம்ஸ்க்கு மார்க்ஸ் ஹெல்ப் பண்ணும். லைஃபுக்கு நெக்ஸ்ட் ஜென் 360 டிகிரி ஹெல்ப் பண்ணும். ஜாயின் நெக்ஸ்ட் ஜென் 360 டிகிரி ஒர்க்ஷாப். இந்த ஜென்ரேஷனுக்கு ப்ரெஷர் இல்லை, டைரக்ஷன் வேணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஃபோக்கஸ் ஆயிருங்க, ஃபோக்கஸ் எங்கேயும் மிஸ் பண்ணுறாதீங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் see ya, catch you later.